ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். மீகா 6:8 சொல்லுது, உன் தேவனுக்கு முன்பதாய் மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை தேவன் உன்னிடத்தில் கேட்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த நாட்கள்ல மனத்தாழ்மையாய் நடக்கிறவங்களை கர்த்தர் என்ன பண்றாரு, தேடுறாரு. அவர்கிட்ட இன்னைக்கு என்னன்னா, நம்ம உலகத்துல இருக்கவங்ககிட்டலாம் நல்ல தாழ்மையா இருக்கும். ஆனா கர்த்தர்கிட்டன்னு வரும்போது நம்ம கிட்ட அந்த தாழ்மை இல்லாம போயிருது. அதனாலதான் நீதிமொழிகள் 30:8-9 நாம பாக்குறோம். அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு ஐஸ்வர்யத்தையும் தந்துடாதீங்க, தரித்திரத்தையும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா தரித்திரம் ஏன் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னா, தரித்திரம் கொடுத்தீங்கன்னா நான் திருடி உங்க நாமத்தை என்ன பண்ணிடக்கூடாது, தூஷித்திடக்கூடாது. ஆனா அதே நேரத்துல ஏன் ஐஸ்வர்யத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை கொடுத்தீங்கன்னா கர்த்தர் யாருன்னு நான் என்ன பண்ணிடக்கூடாது, கேட்டக்கூடாது. அந்த ஒரு மேட்டிமை வந்துடும். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் எப்படி வந்துருச்சு அப்படின்னா, கர்த்தருக்கு சமமா என்ன பண்றாங்க, மனுஷங்க தாங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே நம்ம எத்தனையோ பேர் அப்படி பார்க்கலாம். நான் தான் கர்த்தர் என்று சொல்லி எத்தனையோ பேர் நான் தான் தெய்வம்னு சொல்லி சுத்துறாங்க. அவங்க கர்த்தருக்கு சமமா என்ன பண்றாங்க, பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால இந்த கண்ணீரை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. இது விழாம இருக்கிறதுக்கு ஒரே ஒண்ணு நம்ம பண்ணா போதும். எபிரேயர் 10:32 சொல்லுது, நம்ம முந்தின நாட்கள் என்ன பண்ணணும் நினைச்சுக்கணும். நம்ம எங்கிருந்து எடுக்கப்பட்டோம், நம்ம எங்கிருந்து தூக்கப்பட்டோம் நினைச்சாலே நமக்குள்ள இந்த பெருமையே வராது. எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு முன்பதாய் தாழ்மையாவே நம்ம நடப்போம். God bless you.